அனைவருக்கும் வணக்கம். 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது, எந்தெந்த விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைகிறது, அதே சமயம் எந்தெந்த விஷயங்கள் சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 2/11/20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தை பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு மதிநுட்பம் என்பது சற்று கூடுதலாகவே உண்டு. எனவே எவ்வளவு சிக்கல், சிரமம், சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் தங்களுடைய அறிவாற்றலை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களுடைய அமைப்பும் சாதகமாக நல்ல மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வீற்றிருக்கின்றன. எனவேதான் 2/11/20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் புதிய வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் சாதகமாகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் இருக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு உறுதி செய்வதோடு மட்டுமல்லாது அவற்றை நடத்தி ரெட்டிப்பு மகிழ்ச்சி காண்பதற்கான சூழல் 2/11/20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழலை பல கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. எனவே வீண் விரய மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடம்பர விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டுங்க. எனவே இந்த தருணத்துல அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதற்கூடிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி கிட்டும். ஆடம்பர வீண் விரய செலவுகளை கூட சுப விரய செலவுகளாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள் நீங்கும், ஒற்றுமை பிறக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. பிள்ளைகளால் சந்தித்த மன வருத்தமும் சில சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பிள்ளைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகமும் உண்டு. உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கும். ஆடிப்பெருக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிகவும் வலுவாக குடும்ப ரீதியாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறதுங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெற்றி வாய்ப்பாக அமைகிறது. மனதிற்கு பிடித்த நிறைவளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. பொறுப்புகள் அதிகரிக்கலாம், உத்தியோக ரீதியாக பயணங்களும் அதிகரிக்கலாம். ஆனால் மனநிறைவை தரக்கூடிய வகையில் பணி சார்ந்த சூழ்நிலை நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைய போகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்தாலும் கூட மதிநுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி அவற்றில் வெற்றி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு. தொழில்துறை, வியாபார துறையில் பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அனுகூலமான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. நிதி நிறுவனங்களின் உதவியும் எளிதில் கிடைக்கும். வெளிநாட்டு ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தங்க நகை உள்ளிட்ட வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய தொழில் ரீதியான வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான மாதமாக அமைய போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரனும் மிக சாதகமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான திட்டங்கள் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டுங்க. மனதை பாதித்து வந்த கடுமையான
நெருக்கடிகள் விலகி உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைப்பதோடு லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அத்தனை பணிகளையும் உங்களுடைய மேற்பார்வையிலே வைத்துக் கொள்வது உங்களுக்கு எந்தவிதமான சிக்கலையும் ஏற்படுத்தாமல் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. சற்று சிரமம் பாராமல் அனைத்து பணிகளிலும் தங்கள் பங்களிப்பு இருந்தால் மிகப்பெரிய அளவில் நல்ல மாறுதல் வலுவாக உண்டு என்று சொல்லிவிடலாம். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மனம் கல்வியில தீவிரமாக செயல்படுங்க. எனவே கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. இயற்கையாகவே சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வியில சிறப்பான வளர்ச்சி உண்டு. இந்த தருணம் மிகவும் சாதகமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்க போகிறது. புதிய நிலம், பண்ணை நிலம், வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த நவீன உபகரணங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பில் சற்று கடினம் இருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விளைச்சலும் வருமானமும் இரட்டிப்பாகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக வலுவாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சாதகமாக இருக்கிறார், குருவும் சாதகமாக இருக்கிறார். எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதத்தில் மிக வலுவாக பூர்த்தியாகும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான இன்ப செய்திகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை 2, 11, 20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல மாறுதல் நிச்சயம் வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் 60% மேல் நன்மை உண்டு இந்த மாதத்தில்.